ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம லீட் கோட்ல செப்டம்பர் சேலஞ்சோட டே 7 ப்ரோகிராம எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். இந்த ப்ரோகிராமோட டைட்டில் லிங்க்டு லிஸ்ட் இன் பைனரி ட்ரீ. ஸோ பேசிக்கா நம்மளுக்கு ரூட் அண்ட் ஹெட்ன்னு 2 இன்புட் வேல்யூ குடுக்க போறாங்க. இதுல ரூட் எத ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, நம்மளோட பைனரி ட்ரீயும் அண்ட் ஹெட் வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட் வேல்யூவும் ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஸோ இப்போ நம்மள என்ன ரிட்டர்ன் பண்ண சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு குடுத்திருக்க லிங்க் லிஸ்ட் வேல்யூ ஏதாச்சும் ஒரு பைனரி ட்ரீயோட டவுன்ஃபால்ல இருந்துச்சுன்னா, ட்ரூனும் இல்லன்னா ஃபால்ஸ்ன்னும் ரிட்டர்ன் பண்ணணும். இது எப்படின்னு பார்க்கறதுக்கு எக்ஸாம்பிள் 1 பாருங்க. இதுல நம்மளோட ஹெட்டோட வேல்யூ வந்து 4, 2, 8. இதான் நம்மளோட லிங்க் லிஸ்ட் வேல்யூ. ஸோ இது வந்து நம்மளோட பைனரி ட்ரீல இருக்கான்னு பார்க்குறோம். ஆமா, பைனரி ட்ரீயோட ஒரு டவுன்வர்ட் பாத்ல இது இருக்கு. ஸோ நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 2 பாருங்க. இதுல வந்து நம்மளோட ஹெட்டோட வேல்யூ வந்து 1, 4, 2 அண்ட் 6. இதுவும் நம்மளோட பைனரி ட்ரீல ஒரு டவுன்வர்ட் பாத்ல இருக்கு. ஸோ இதையும் நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்க போறோம். ஒருவேளை இப்படி இல்லன்னா, நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிக்க போறோம். இது ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். பட் இந்த ப்ராப்ளத்த பார்த்தோனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, டிஎஃப்எஸ் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணணும்னு தோணுச்சு. அதாவது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச். ஸோ இப்போ இதுக்கான கோடிங் எக்ஸ்ப்ளனேஷன பார்த்துடலாம் வாங்க. ஸோ இதுதான் என்னோட கோட். இந்த கோட் எப்படி ரன் ஆகுதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். நான் எக்ஸாம்பிள் 1 எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என் கோட்ல எழுதியிருக்க 2 ஃபங்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் வந்து டிராவர்ஸ் ஃபங்ஷன். செகண்ட் ஃபங்ஷன் வந்து டிஎஃப்எஸ் ஃபங்ஷன். டிராவர்ஸ் ஃபங்ஷன் என்ன பண்ணும்னா, நம்மளோட பைனரி ட்ரீல இருக்க ஒரு நோடையும் டிராவர்ஸ் பண்ணி, அந்த நோடுக்கு டிஎஃப்எஸ் ஃபங்ஷன கால் பண்ணி டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ச ஸ்டார்ட் பண்ணும். ஒருவேளை நம்மளோட லிங்க் லிஸ்ட்டோட வேல்யூ நம்மளோட பைனரி ட்ரீல ஏதாவது ஒரு நோட்ல இருந்துச்சுன்னா, அது டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச்ச ஸ்டார்ட் பண்ணும். அதாவது அதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சைல்ட வந்து டிராவர்ஸ் பண்ணி, அந்த வேல்யூவும் வந்து நம்மளோட லிங்க் லிஸ்ட்ல இருக்கா செக் பண்ணி, இருந்துச்சுன்னா ட்ரூனும் இல்லன்னா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்னோட டிராவர்ஸ் ஃபங்ஷன்ல என்னோட ரூட்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூவ பாஸ் பண்ண போறேன். அதாவது 1. இப்ப என்னோட டிராவர்ஸ் ஃபங்ஷன்ல பாருங்க, அதோட ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் வந்து இஃப் நாட் நோட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். பட் நம்மளோட நோடோட வேல்யூ 1. ஸோ நோடு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அது வந்து நம்மளோட டிஎஃப்எஸ் ஃபங்ஷன கால் பண்ண போகுது. டிஎஃப்எஸ் ஃபங்ஷன்ல நோடுன்ற இடத்துல நம்மளோட ரூட் வேல்யூவ பாஸ் பண்ண போகுது. அண்ட் ஹெட்ன்ற அந்த லிங்க் லிஸ்ட் வேல்யூ வந்து இருக்கான்னு செக் பண்ண போகுது. ஸோ இன்னும் 2 கண்டிஷன் இருக்கு. டிராவர்ஸ் நோட் டாட் லெஃப்ட்னும், டிராவர்ஸ் நோட் டாட் ரைட்னும். பட் இதுல எதனா ஒரு கண்டிஷன் ட்ரூ இருந்தாலே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎஃப்எஸ் ஃபர்ஸ்ட் நம்மளோட கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா, இந்த மீதி இருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நம்ம டிஎஃப்எஸ் பார்ட்டுக்குள்ள போலாம். டிஎஃப்எஸ் ஓட ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து இஃப் நாட் ஹெட் ரிட்டர்ன் ட்ரூ. அதாவது இப்ப நம்ம கிட்ட ஹெட் அதாவது லிங்க் லிஸ்ட் வேல்யூவே இல்லன்னா, நம்ம ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து நோட மொத்தத்தையும் டிராவர்ஸ் பண்ணி வந்துட்டோம். பட் எந்த வேல்யூவும் லிங்க் லிஸ்ட் கூட மேட்ச் ஆகல. அடுத்து நோடே இல்லன்னா, நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுதான் இஃப் நாட் நோட் ரிட்டர்ன் ஃபால்ஸ். இப்ப நம்மளோட நோடோட வேல்யூவும், ஹெட்டோட வேல்யூவும் நாட் ஈக்குவல்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிட்டு, நம்மளோட டிஎஃப்எஸ் ஃபங்ஷன ரிகர்சிவா நம்மளோட நோடோட லெஃப்ட் அண்ட் நோடோட ரைட் சைல்ட கால் பண்ண போகுது. இப்ப நம்மளோட நோடோட வேல்யூ 1, ஹெட்டோட வேல்யூ 4 விச் இஸ் நாட் ஈக்குவல். ஸோ இத ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப நம்மளோட டிஎஃப்எஸ் வந்து ஃபால்ஸ் ஆனதுனால, அதோட அடுத்த கண்டிஷனுக்கு போது. அதாவது நம்மளோட பைனரி ட்ரீயோட லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ட்ரீக்கு மூவ் ஆயி, அது கூட நம்மளோட ஹெட் வேல்யூ இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகுது. இப்ப ஃபர்ஸ்ட் நம்மளோட பைனரி ட்ரீல லெஃப்ட் சைல்ட்ல நம்ம வந்து டிராவர்ஸ் பண்ணி போறோம். அங்க மறுபடியும் நம்ம இத செக் பண்ண போறோம். இப்ப நம்மளோட நோடோட வேல்யூ 4, ஹெட்டோட வேல்யூவும் 4. தே போத் ஆர் சேம். ஸோ இது ட்ரூ ஆயிடும். அண்ட் இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ட்ரீய நம்ம ரிகர்சிவா கால் பண்ணி அதையும் நம்ம செக் பண்ண போறோம். இப்ப இதோட லெஃப்ட் ட்ரீ வந்து இல்ல. ரைட் ட்ரீ இருக்கு. ரைட் ட்ரீயோட நோடோட வேல்யூ வந்து 2. இந்த வேல்யூ நம்மளோட ஹெட்டோட வேல்யூல இருக்கு. ஸோ இதோட லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ட்ரீய நம்ம டிராவர்ஸ் பண்ணி போய் அகைன் அதையும் செக் பண்ண போறோம். இப்ப இதோட லெஃப்ட் சப் ட்ரீயோட வேல்யூ வந்து 8. இதுவும் நம்மளோட ஹெட்டோட வேல்யூல இருக்கிறதுனால இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயி லிங்க் லிஸ்ட்டோட எல்லா வேல்யூ நம்ம செக் பண்ணிட்டோம். இப்ப செக் பண்றதுக்கு லிங்க் லிஸ்ட்ல வேல்யூவே இல்ல. அதாவது ஹெட்ல வேல்யூவே இல்ல. ஸோ இஃப் நாட் ஹெட்ன்ற இந்த கண்டிஷன் ரன் ஆயி, நம்மளுக்கு ட்ரூன்ற அவுட்புட் ரிட்டர்ன் ஆகும். அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ல ரைட்டுக்கும், லெஃப்ட்டுக்கும் சின்ன ஒரு குழப்பமாயி போச்சு. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.